2026 ஐபிஎல் இப்போவே வந்து சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கான வேலையை எல்லா டீமும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே டீமுக்கு சஞ்சு சாம்சன் வரப்போகிறது வந்து இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமான ட்ரெண்டாக போயிட்டு இருக்குங்க. ஸோ அவர் ராஜஸ்தான் டீம்லேருந்து வெளியே போக போகிறாரு, நம்ம சிஎஸ்கேனுக்கு ட்ரேடு மூலிமா வர போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவர் சிஎஸ்கேவில் ஜாயின் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையா இல்லையா அப்படின்றது இப்போ வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து ப்ராசஸ் ஆன போயிட்டுருக்கு. ஸோ சிஎஸ்கேலிருந்து சஞ்சு சாம்சன் ஒரு முக்கியமான ஒரு கேப்டன் விக்கெட் கீப்பராக வந்து உள்ளே வரப்போகிறார் அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவர் ஆஃபர் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு கேப்டன்சி கொடுக்குறேன், விக்கெட் கீப்பிங் பொசிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லேருந்து அவருக்கு ஒரு தகவலை வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ட்ரேட் ஆப்ஷனை குறித்து அவர்கிட்ட இருந்து எல்லாமே டீல் பேசியாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தகவல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் என்ன டிசிஷன் எடுக்க போகிறார் அப்படின்றது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். உண்மையாகவே ராஜஸ்தான் டீம் கிட்ட வந்து அவருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கா, சண்டை ஏற்பட்டிருக்கா, ஸோ இதனால இந்த தொடரிலிருந்து அவர் வெளியே போறாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எது உண்மை எது பொய் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அஃபிஷியலாக வந்தால் மட்டும்தான் எதுக்கான உண்மை என்னன்றது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அதனால சிஎஸ்கே தரப்பிலிருந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து போயிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே தரப்பிலிருந்து சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்களும் சிஎஸ்கேல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே சேர்ந்து சஞ்சு சாம்சன் கிட்ட வந்து பேசியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜஸ்தான்லேருந்து வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. பட் சிஎஸ்கேனி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரை நம்ம டீம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு இப்போ தான் வந்து 29 அந்த மாதிரி ஏஜ் ஆகுதுன்றதுனால மேபி இன்னும் ஒரு லாங் ட்ராவல், இன்னும் ஒரு 4-5 சீசன் வந்து அவர் நம்ம கூட ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அவருடைய கேப்டன்சி செம்மையாக இருக்குது, ஸோ ஓப்பனிங்க்கும் செம்மையாக இருக்குது அப்படின்னும் போது ஸோ ஏன் நம்ம அவரை விடணும், தோனிக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னா சஞ்சு சாம்சன் கிட்ட அந்த ரோல் இருக்குது அப்படின்றதுனால ஸோ தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இவர் கரெக்டாக இருப்பார், இவர் தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணால் மட்டும் போதாதுங்க, சஞ்சு சாம்சனும் ஒத்துக்கணும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற ஆஃபரையும் அவர் வந்து ஏற்றுக்கணும். இல்லை அவருக்கு வந்து வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆஃபர் இருந்தாலுமே அது சொல்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் அவர் சிஎஸ்கேனிக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அதுக்கான ப்ராசஸ் தாங்க போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேனிக்கு வர அறிகுறி தான் இருக்குது. ஏன்னா அந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் போட்ட அவர் ஸ்டோரி அந்த எல்லோ கோடை தாண்டி வந்ததுனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ராஜஸ்தானை தாண்டி சிஎஸ்கேவிற்கு ஜாயின் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாத்தையுமே அதை மீன் பண்ணி ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி தாங்க ஸோ எல்லாரும் வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வைரல் உண்மையான ரொம்ப 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 சந்தோஷங்க. ஸோ முக்கியமான சில வீரர்களே சொல்லியிருக்காங்க, முன்னாள் வீரர்களே சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கேனி எடுக்கிறதுக்கான திட்டத்தில் தான் இருக்காங்க. ஸோ வேற ஒரு பிளான் வந்து கொக்கி போட்டிருக்காங்க. அந்த கொக்கியில் வந்து சஞ்சு சாம்சனை வந்து பிடிச்சி இருக்கிறது தான் பிளான் சிஎஸ்கேவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரேட் ஆப்ஷன் அப்படின்றதுல வந்து சஞ்சு சாம்சனுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க, ஸோ சிஎஸ்கே என்ன பிளானில் இருக்காங்க, யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. இந்த ட்விஸ்ட் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு வந்து அப்டேட்டடாக கிடைக்க போகுது. ஸோ சஞ்சு சாம்சன் அஃபிஷியலாக அவர் வந்து ராஜஸ்தான்லேருந்து வெளியே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கம்பல்சரி அது சிஎஸ்கே அணிக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பட் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு அவர் ராஜஸ்தான்லேருந்து வெளியே போகிற முடிவில் இருக்கார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்காக வந்து ராஜஸ்தானுக்காக அவர் ஆடிட்டு இருக்காருங்க. ஸோ அதனால் மேபி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து எல்லாமே பேசி டீல் பண்ணி ஒரு முடிவுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் டிசிஷன் எடுக்கலாம். பட் இல்லை அவர் கன்ஃபார்மாக நான் வந்து வெளியே போகிறேன் அப்படிங்கிற முடிவில் இருந்தால் சிஎஸ்கே வந்து அவரை அப்ரோச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் ஆப்ஷனை வந்து இப்போ ராஜஸ்தானும் சிஎஸ்கேனையும் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விளையாட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் பக்கம் வெற்றிகரமாக முடிய போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவங்களும் ராஜஸ்தானும் ஒரு ஆஃபர் வச்சுருக்காங்க, நீங்கள் ட்ரேட் பண்ணுற வீரரை நாங்கள் தரோம், எங்கள் வீரரை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு சீரியஸாக இது போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியல, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் நம்ம சிஎஸ்கேனியின் அடுத்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக வந்து ரசிகர்கள் விரும்பிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அவர் வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காருங்க, வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேனிக்கு வரப்போறார். ஆல்மோஸ்ட் அஃபிஷியலாக வந்து ட்ரேட் ஆப்ஷன்லாம் முடிஞ்சு ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த சீசன் 2026 அவரை எல்லோ ஜெர்சியில் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாட்டத்தில் இருக்காங்க. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்ல போகிறாங்க, எந்த மாதிரியான பிளானோட அவங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். சிஎஸ்கே அணியில் முக்கிய வீரரை எடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி தோனிக்கு மாற்று வீரராக சிஎஸ்கே அணி இப்போ பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது ஸோ தோனி அவர்கள் ஓய்வை வரிக்க போகிறாரா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதில் எது உண்மை, என்ன நடக்க போகுது, சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தால் தோனி வெளியே
வெளியே போகிறாரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன், ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியிலுமே இருக்குது. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன பிளானோட சிஎஸ்கே வரப்போகிறாங்க, எந்த பிளானில் சஞ்சு சாம்சன் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் தோனி ரிப்ளேஸ்மெண்ட்டு கரெக்டாக இருப்பாரா, அதே மாதிரி அவரை உள்ளே எடுப்பாங்களா சிஎஸ்கே அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் அற்புதமாக ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ இன்னும் நமக்கு டைம் இருக்குங்க, வெறும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ ஒரு அற்புதமான தொடரை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டூ ஆர் டை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எதிர் போட்டிகள், அதுவும் இங்கிலாந்தில் நடக்கும்போது இங்கிலாந்து மாதிரி ஒரு குவாலிட்டியான டீம், இந்தியா மாதிரியான ஒரு குவாலிட்டியான டீம் 2 பேரும் மோதும் போது ஸோ அந்த டெஸ்ட் போட்டி வந்து அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு போட்டியாக இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் போட்டியை பார்க்குறதுக்குன்னு அவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் வந்து இங்கிலாந்து மைதானத்தில் வந்து குவிகிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது அப்ரோச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் இந்தியாவுடைய அப்ரோச்சும் எப்படி இருக்க போகுது, ஸோ எப்படி டீல் பண்ண போகிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு பக்கம் ஜோ ரூட் ஒரு லெஜெண்டரி பேட்ஸ்மேன் இருக்காருங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. ஸோ எல்லாருமே இருந்த அந்த ஒரு பேட்ஸ்மேனும் நம்ம விராட் கோலி அவர்கள். ஜோ ரூட் அங்கன்னா நம்ம விராட் கோலிங்க. ஸோ அவங்க ஓய்வு அறிவிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. பட் இருந்தாலுமே எல்லாத்தையுமே நாம் ஏற்று ஒரு புதிய டீமை உருவாக்கி தான் ஆகணும். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் ஒரு அற்புதமான ஒரு டெஸ்ட் டீமை செட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு போரில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு சவாலாக இருக்க போகுதுங்க. ஸோ 2 டீமுமே வந்து அவ்வளோ சலிச்சவங்க கிடையாது. 2 டீமுமே அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பாக 2 டீமுமே எஃபெக்ட் போட போகிறாங்க. 5 டெஸ்ட் போட்டி அப்படின்னும் போது கண்டிப்பாக நிறைய சம்பவங்களை வந்து நம்ம இந்த தொடரில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சம்பவங்கள் பண்ண போகிறாங்க, யார் அந்த சம்பவத்தை பண்ண போகிறாங்க, இங்கிலாண்டா இந்தியாவா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் போட்டி, முதல் டெஸ்ட் போட்டி வந்து 20ஆம் தேதி நடக்க போகுதுங்க. ஸோ இந்த டெஸ்ட் போட்டிக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா புதிய கேப்டன், இளம் கேப்டன் இந்திய அணியை வழிநடத்த போகிறாங்க. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து கேப்டன்ஷிப் பண்ண முடியும். பட் சுப்மன் கில்லுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் சக்ஸஸ்ஃபுல்லான பிளேயராக டெஸ்ட்டில் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அவர் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் பிளேயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு அவருடைய கேப்டன்சியில் இந்தியா ஆட போகிறாங்க. ஸோ அவருடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது, அந்த இங்கிலாண்டை சமாளிக்கிற அந்த திறமை அவர்கிட்ட எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த தொடரில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இந்த தொடரில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேப்டனாக அவர் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய இந்திய அணிக்கு ஒரு அற்புதமான கேப்டனாக சுப்மன் கில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த டெஸ்ட் போட்டி அவருடைய கேப்டன்சியில் அந்த வாழ்க்கையை வந்து எப்படின்றது தலைகளாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது இந்த தொடரில், ஸோ என்ன பிளானோட வர போகிறாங்க, என்ன பிளான் வச்சிருக்காரு சுப்மன் கில், பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, யார் யாருக்கு சான்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம். ஸோ 20ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, இந்தியாவுடைய அப்ரோச் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்தால் இங்கிலாந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ சுப்மன் கில் என்னென்ன பண்ண வேண்டும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்தியாவுடைய இந்த ஸ்ட்ரென்த்தான ஸ்குவாட் இங்கிலாந்து அணியை அடிக்குமா வீழ்த்துமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, யார் இந்த தொடரில் ஒரு நல்ல முக்கியமான பங்களிப்பை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் ஒரு அற்புதமான ஓப்பனிங்கை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறாங்க இந்த சீசனை அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்திய அணியின் இந்த குறித்து, சுப்மன் கில் கேப்டன் குறித்து, அதே மாதிரி இந்திய அணியின் முதல் டெஸ்ட் போட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.